ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சிஏ ஷார்ட்ஸ் வித் ஹனி. இப்போ தான் ஃபர்ஸ்ட்டு நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இப்போல்லாம் வீடியோஸ் போடணும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா August 15 and 16 கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். PM Narendra Modi released capitalization support funds of rupees 1625 crore to over 4 lakh SHGS. ஆக்சுவலி பிஎம் மோடி அவங்க வந்து SHGS அப்படின்னா செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ், ஓகேவா, அவங்களுக்கு வேண்டி ஒரு ஃபண்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதோட அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பாருங்கள், 1625 crore. இந்த அமௌண்ட்டை வந்து அந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு வேண்டி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேவா. இது எங்கே வச்சு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆக்சுவலி ஆத்ம நிர்பார் நரிசக்தி சி சம்வத் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து நரேந்திர மோடி அவங்க வந்து ரிச்சுவலாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அப்போ தான் இந்த அமௌண்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேவா. கேட் நியூஸ் போகலாம். பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் ஆஃப் ஒடிசா அண்ட் தெலுங்கானா ரேங்க்ட் ஃபர்ஸ்ட் இன் டிரான்ஸ்பரன்சி இண்டெக்ஸ் ரிலீஸ்ட் பை சென்டர் ஃபார் சயின்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட். ஆக்சுவலி பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் ஆஃப் ஒடிசாவில் இருக்கக்கூடிய பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டும் தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டும் டிரான்ஸ்பரன்சி இண்டெக்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது யார் ரிலீஸ் பண்ணியிருக்கா அப்படின்னா சென்டர் ஃபார் சயின்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட், இவங்க தான் இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஓகே. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். ஆக்சுவலி டிரான்ஸ்பரன்சி அப்படின்னா ஆக்சுவலி கானா பாட்டு இருக்குல்ல, தெலுங்கானாவில் கானா பாட்டில் எல்லா விஷயமுமே சொல்லுவாங்க அப்படி தானே, அது டிரான்ஸ்பரன்சியாக தானே இருக்கும். அதே மாதிரி நம்ம ஏதாவது ஒரு பொருளை ஒடிச்சு பார்த்தாலும் அதில் டிரான்ஸ்பரன்சியாக இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகே. கட் நியூஸ் போகலாம். Invest India becomes co-organizer of International Climate Summit 2021. ஆக்சுவலி இன்டர்நேஷ்னல் கிளைமேட் சமிட் 2021 கோ-ஆர்கனைசராக யார் இருக்கா அப்படின்னா இன்வெஸ்ட் இந்தியா இருக்காங்க, ஓகேவா. இதில் வந்து பார்ட்னர் கண்ட்ரி யார் அப்படின்னா நேபாள் வந்து பார்ட்னர் கண்ட்ரி, கோ-ஆர்கனைசர் வந்து இன்வெஸ்ட் இந்தியா, ஓகேவா. இந்த இன்டர்நேஷ்னல் கிளைமேட் சமிட் எதுக்கு வேண்டி அப்படின்னா ஆக்சுவலி கார்பன் எமிஷனை வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி தான் இந்த சமிட்டை வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க, ஓகே. கட் நியூஸ் போகலாம். PM Narendra Modi announced the Gati Shakti scheme for holistic infrastructure growth. PM Narendra Modi இவங்க வந்து கதி சக்தி ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது எதுக்கு வேண்டி அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரோத்துக்கு வேண்டி இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்கீமில் வந்து 100 lakh crore வந்து இது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேவா. இதோட அவுட்லே எவ்வளோ அப்படின்னா 100 lakh crore. இது எதுக்கு வேண்டி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஆக்சுவலி எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி இதை கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி லோக்கல் மேனுஃபேக்சர்ஸ் இருப்பாங்களா, அவங்கள வந்து குளோபல் லெவலில் ரீச் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டியும் இதை கொண்டு வந்திருக்காங்க, ஓகேவா. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். அதாச்சும் எம்ப்ளாய்மெண்ட் இல்லாதவங்களுக்கு 100 ரூபாய் இருந்தாலே நமக்கு வந்து ஒரு சக்தி கிடைச்ச மாதிரி இருக்கும், அப்படி தானே. ஆக்சுவலி எம்ப்ளாய்மெண்ட் இல்லாதவங்களுக்கு ஒரு 100 ரூபாய் இருந்தாலே அது சக்தி கொடுத்த மாதிரி இருக்கும். அதுவே அவங்களுக்கு ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகே. கட் நியூஸ் போகலாம். The government has notified Plastic Waste Management Amendment Rules 2021 prohibiting identified single-use plastics items by 2022. அதாச்சும் ஒன்றும் இல்லை, அதாச்சும் 2022 வந்து சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்கை வந்து ப்ராஹிபிட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்க. சிங்கிள் யூஸ் அப்படி தானே, பட் இங்கே சிங்கிள் அப்படிங்கிறது இருக்குது, பட் இங்கே 2 டபுளாக இருக்கலாம். சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்கை நம்ம டபுளாக குறைக்கிறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா. 2022 வந்து கம்மி பண்ணுறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகே. கட் நியூஸ் போகலாம். யூனியன் மினிஸ்டர் ஃபார் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் லான்ச்ட் அன் ஆன்லைன் போர்ட்டல் டபாஸ். அதாச்சும் யூனியன் மினிஸ்டர் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் யார் அப்படின்னா வீரேந்திரகுமார், ஓகேவா. அவங்க வந்து ஒரு ஆன்லைன் போர்ட்டலை வந்து லான்ச் பண்ணி வச்சுருக்காங்க. டபாஸ் அப்படிங்கிற ஒரு ஆன்லைன் போர்ட்டல் லான்ச் பண்ணி வச்சுருக்காங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். ஆக்சுவலி டபாஸ் அப்படிங்கிறது தப்பு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் தப்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜஸ்டிஸ் ஒழுங்காக கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா. நெக்ஸ்ட் அந்த டபாஸ் அப்படிங்கிறதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பாருங்கள். ட்ரைனிங் ஃபார் ஆகுமெண்டிங் ப்ரொடெக்டிவிட்டி அண்ட் சர்வீசஸ். ட்ரைனிங் ஃபார் ஆகுமெண்டிங் ப்ரொடெக்டிவிட்டி அண்ட் சர்வீசஸ், ஓகேவா. நெக்ஸ்ட் இந்த இனிஷியேட்டிவ் வந்து யாரோட இனிஷியேட்டிவ்னு பாருங்கள். நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் சோசியல் டிஃபென்ஸ், இவங்க தான் இது கொண்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலி இது எதுக்கு வேண்டி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா இந்த போர்ட்டல் மூலமாக அவங்க வந்து ஒரு கோர்ஸ் அதே மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாமே லான்ச் பண்ணுறாங்க. அதாச்சும் சோசியல் டிஃபென்ஸுக்கு தேவையான கோர்சஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதில் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகே. நெக்ஸ்ட் அதே மாதிரி யூனியன் மினிஸ்டர் ஃபார் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் மினிஸ்டர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆப்ரேஷன் ப்ளூ ஃப்ரீடம் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெடிஷனை வந்து லான்ச் பண்ணி வச்சுருக்காங்க, ஓகே. கட் நியூஸ் போகலாம். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ட்ரோன்
Forensic Lab and Research Center inaugurate at Kerala. ஆக்சுவலி இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ட்ரோன் ஃபோரன்சிக் லேபும் ரிசர்ச் சென்டர் வந்து எங்கே ஃபஸ்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கேரளாவில் லான்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேவா? ஆக்சுவலி ஃபோரன்சிக் அப்படின்னா தெரியும்ல, அந்த இது தடயம் அந்த இதெல்லாம் கண்டுபிடிக்கிற மாதிரி உள்ளது. ஓகேவா? ஆக்சுவலி கேரளாவில் உள்ளவங்களுக்கு தானே நல்ல படிப்பறிவு ஜாஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் அவங்க அந்த தடயம் கண்டுபிடிக்கிறதுல ஃபஸ்ட்டில் இருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இது யார் லான்ச் பண்ணி வச்சுருக்கா அப்படின்னா கேரளாவோட சிஎம் பினராயி விஜயன் அவங்க தான் லான்ச் பண்ணி வச்சுருக்காங்க. கேரளாவோட கவர்னர் யார் அப்படின்னா ஆரிஃப் முகமது கான். ஓகே, கேட் நியூஸ் போகலாம். The second phase of Samvad was launched in Bangalore. ஆக்சுவலி சாம்வாட் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை வந்து பெங்களூரில் லான்ச் பண்ணி வச்சுருக்காங்க. யார் லான்ச் பண்ணி வச்சுருக்காங்கன்னா உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் மினிஸ்டர் ஸ்மிருதி இரானி அவங்க தான் இதை லான்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேவா? இந்த சம்வாட் அப்படிங்கிறதுக்கு ஃபுல் ஃபார்ம் பாருங்கள். சப்போர்ட் அட்வொகேசி அண்ட் மென்டல் ஹெல்த் இன்டர்வென்ஷன்ஸ் ஃபார் சில்ட்ரன் இன் வல்னரபிள் சர்க்கம்ஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்ட்ரெஸ். ஓகேவா? இந்த ஃபுல் ஃபார்ம் பார்த்து வச்சுக்கோங்க. ஆக்சுவலி இதை வந்து நம்மளோட உமன் அண்ட் சைல்டு எம்பவர்மெண்ட் மினிஸ்டர் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னாலே தெரியும். இது வந்து சில்ட்ரனுக்கு வேண்டி உள்ளது. ஓகேவா? ஆக்சுவலி சில்ட்ரன் ப்ரொடெக்ஷனுக்கு வேண்டி கொண்டு வந்த ஸ்கீம் தான் இந்த சாம்வாட் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம். ஓகே, கேட் நியூஸ் போகலாம். இந்தியா சேர் த பிரிக்ஸ் ஒர்க்கிங் குரூப் ஆன் அக்ரிகல்ச்சர். ஆக்சுவலி பிரிக்ஸ் 2021 சேர்மன்ஷிப் யார்கிட்டே இருக்குது அப்படின்னா இந்தியா கிட்டே இருக்குது. அதனால தான் பிரிக்ஸ் ஒர்க்கிங் குரூப் ஆன் அக்ரிகல்ச்சர் வந்து யார் ஷேர் பண்ண போகிறா அப்படின்னா இந்தியா ஷேர் பண்ண போகிறாங்க. ஓகே, நம்மளோட அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் யார் அப்படின்னா நரேந்திர சிங் தோமர். ஓகே, நெக்ஸ்ட் அதோட தீம் என்ன அப்படின்னு பாருங்கள். பிரிக்ஸ் பார்ட்னர்ஷிப் ஃபார் ஸ்ட்ரென்தனிங் அக்ரோ பயோடைவர்சிட்டி ஃபார் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் செக்யூரிட்டி. இந்த தீம் பார்த்து வச்சுக்கோங்க. தீம் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, கெட் நியூஸ் போகலாம். PM Narendra Modi set a target of becoming energy independent by 2047. ஆக்சுவலி PM மோடி வந்து ஒரு டார்கெட் வச்சுருக்காங்க. 2047 வந்து நம்ம எனர்ஜி இண்டிபெண்ட்டாக இருப்போம். எந்த கண்ட்ரியுமே நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டோம். நம்மளே செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக நம்ம எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஏன் 2047 அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2047 வந்து நம்மளோட 100th இண்டிபெண்டன்ஸ் டேயை நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். ஓகேவா? அதுக்குள்ளே நம்ம வந்து எனர்ஜி இண்டிபெண்ட்டாக ஆயிடணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டை வச்சுருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் மிஷன் சர்க்குலர் எக்கனாமி அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. இந்த மிஷன் சர்க்குலர் எக்கனாமியில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா பெட்ரோலியம் இருக்குல்ல அதை ரீப்ளேஸ் பண்ணி அதாச்சும் வேறு ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜிஸை நம்ம இந்தியாவிலேயே ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு வேண்டி இந்த மிஷன் சர்க்குலர் எக்கனாமியை வந்து லான்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, கட் நியூஸ் போகலாம். டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜிஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் பயோ ரிசோர்சஸ் அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் செட்ஸ் அப் அ சயின்ஸ் மியூசியம் இன் சண்டல் மணிப்பூர். ஆக்சுவலி டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி இவங்களோட இன்ஸ்டியூட் ஆஃப் பயோ ரிசோர்சஸ் அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இவங்க வந்து ஒரு சயின்ஸ் மியூசியம் வந்து செட்டப் பண்ண போகிறாங்க. எங்கே அப்படின்னா சண்டல் அப்படிங்கிற பிளேஸ் எங்கே இருக்குது அப்படின்னா மணிப்பூரில் இருக்குது. ஓகேவா? இது சண்டல் டிஸ்ட்ரிக்டில் இதை வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். ஆக்சுவலி சயின்ஸ் மியூசியம் வைங்க அப்படின்னு சொன்னால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மணியை வச்சு ஒரு மியூசியம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சுவலி சண்டல் அப்படிங்கிறது இருக்குல்ல, சண்டை போட்டு மணியை வச்சு ஒரு மியூசியம் வச்சுருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, கட் நியூஸ் போகலாம். அடி காட்ரேஜ் டு ஸ்டெப் டவுன் காட்ரேஜ் இந்தியா போர்டு. ஆக்சுவலி அடி காட்ரேஜ் அப்படிங்கிறவங்க வந்து காட்ரேஜ் இண்டஸ்ட்ரியோட சேர்மனாக இருந்திருக்காங்க. அவங்க ஸ்டெப் டவுன் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்கள ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நடீர் காட்ரேஜ் அப்படிங்கிறவங்க வந்திருக்காங்க. ஓகே, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்க. ஆச்சும் இங்கே காட் அப்படிங்கிறது இருக்கா, ஆச்சும் காடுக்கிட்ட நடிச்சுக்கிட்டே அதாச்சும் ஆக்ட் பண்ணிக்கிட்டே அவங்க வந்து சேர்மனாக ஆகிட்டாங்க. ஓகேவா? இவங்க வந்து அடி வாங்கிக்கிட்டு ஸ்டெப் டவுன் ஆகிட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, கேட் நியூஸ் போகலாம். Who has created a new advisory group named SAHO? ஆக்சுவலி ஹூ அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். இவங்க வந்து ஒரு நியூ அட்வைசரி குரூப்பை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதோட நேம் என்ன அப்படின்னா SAHO. ஓகேவா? SAHO அப்படிங்கிறது ஹூவோட ஒரு நியூ அட்வைசரி குரூப். ஓகே, இதோட இன்னொரு நேம் என்ன அப்படின்னு பாருங்கள். இன்டர்நேஷ்னல் அட்வைசரி குரூப் ஃபார் ஆரிஜின்ஸ் ஆஃப் நாவல் பேந்தஜன்ஸ் இப்படின்னும் அதை சொல்கிறாங்க. ஓகே, இது எதுக்கு வேண்டி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா அதாச்சும் ஃப்யூச்சர் எமர்ஜிங் பேத்தஜன்ஸ் இருக்கும்ல, அந்த பேத்தஜன்ஸை பற்றி ஒரு ஸ்டடி பண்ணுறதுக்கு வேண்டி இந்த குரூப்பை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி COVID-19 வைரஸ் இருக்குல்ல அதை பற்றியும் இதை ஸ்டடி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னா ஜெனீவா, சுவிட்சர்லாந்து. அதோட பிரசிடென்ட் யார் அப்படின்னா டெட்ரோஸ் அதானம். ஓகே, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். ஆச்சும் இது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்படி தானே, அதாச்சும் சகோ அப்படிங்கிறது நம்ம இது சகோதரி சகோதரன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி நம்ம ஒரு பேஷண்ட்டை பழகணும் அப்படின்னா அவங்களோட ஹெல்த் வந்து ரொம்ப நல்லா க்யூர் ஆயிரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அது சகோதரத்துவமாக நம்ம பழகணும் அப்படின்னா அவங்களோட ஹெல்த் வந்து சீக்கிரமாக சரியாயிரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, கேட் நியூஸ் போகலாம்.
Kaziranga National Park in Assam has become the first national park in India to be equipped with satellite phones. அச்சும் காசிரங்கா நேஷ்னல் பார்க் அசாமில் இருக்குது. அதுதான் ஃபர்ஸ்ட் ஒரு நேஷ்னல் பார்க்கு ஃபுல்லாகவே இந்த சேட்டலைட் ஃபோன்ஸ் வந்து எக்யூப் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இதில் வந்து சர்வீஸ் பார்ட்னராக யார் இருக்கா அப்படின்னா பிஎஸ்என்எல் வந்து சர்வீஸ் பார்ட்னராக இருக்காங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். அதாச்சும் காசிக்கு போகிறவங்கள்ட்ட எந்த ஒரு ஃபோனுமே இருக்காது. அதனால தான் அவங்கள்ட்ட சேட்டலைட் ஃபோனை கொடுத்துருக்கோம் அப்படின்னு ஞாபகம் வச்சோம். காசிக்கு போகிறவங்கள்ட்ட எந்த ஒரு ஃபோனுமே இருக்காது. அதனால சேட்டலைட் வழியாக தான் நம்ம அவங்கள காண்டாக்ட் பண்ணணும். அதனால் சேட்டலைட் ஃபோன் அவங்க இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அசாமோட கேபிட்டல் என்னென்னா திஸ்பூர். அசாமோட சிஎம் ஹிமந்தா பிஸ்வா சர்மா. அசாமோட கவர்னர் யாருன்னா ஜெகதீஷ் முகி. ஓகே, கட் நியூஸ் போகலாம். ஆப்கானிஸ்தான் பிரசிடென்ட் அஷ்ரப் கானி ஸ்டெப் டவுன். ஆச்சும் இப்போ ஆப்கானிஸ்தானில் ஒரு பெரிய பிரச்சனையே போயிட்டுருக்கு அப்படி தானே. ஆப்கானிஸ்தானை வந்து தலிபான்ஸ் வந்து கைப்பற்றிட்டாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அவங்க வந்து கைப்பற்றிட்டாங்க. அதனால அஷ்ரப் கானி அவங்க வந்து ஸ்டெப் டவுன் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து அதாச்சும் அந்த தலிபான்ஸ் வந்து அதை ஆக்குப்பை பண்ணியிருக்காங்களா, அதனால் அவங்களுக்கு ஒரு ஹெட்டை நியமிச்சிருக்காங்க. அது யாருன்னா அலி அகமது ஜலாலி அப்படிங்கிறவங்கள ஹெட்டாக வந்து இப்போ அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, கட் நியூஸ் போகலாம். Bangladesh to sign MOU with China for COVID vaccine co-protection. ஆச்சும் பங்களாதேஷும் சைனாவும் சேர்ந்து ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்கு வேண்டி அப்படின்னா கோவிட் வேக்சினை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு வேண்டி ஒரு சைன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பங்களாதேஷ்லேருந்து இன்செப்டா ஃபார்மாவும் சைனாலேருந்து சினோ ஃபார்ம் இவங்க 2 கம்பெனியும் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, கட் நியூஸ் போகலாம். ரூபே லான்ச் கேம்பெயின் #பேமெண்ட் டிஸ்டன்சிங் டு ப்ரொமோட் கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட்ஸ். ரூபே வந்து ஒரு கேம்பெயினை வந்து லான்ச் பண்ணி வச்சுருக்காங்க. அதோட நேம் பார்த்துக்கோங்க, #ஃபாலோ பேமெண்ட் டிஸ்டன்சிங். இது வந்து எதுக்கு வேண்டி அப்படின்னா கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு வேண்டி இந்த கேம்பெயினை வந்து லான்ச் பண்ணி வச்சுருக்காங்க. இது யார் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கா அப்படின்னா NPCA அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. NPCA அப்படின்னா நேஷ்னல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஓகேவா? இவங்களோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னா மும்பையில் இருக்குது, மும்பை மகாராஷ்டிரா. ஓகே, நெக்ஸ்ட் இதோட MD and CEO யாருன்னா திலீப் ஆஷ்பே. ஓகே, கட் நியூஸ் போகலாம். BSE E-Agriculture Markets Limited has signed MOU with Foundation for Development of Rural Value Chain to avail e-spot market platform to FPOs. ஆச்சும் BSE அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரியும், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். அவங்களோட BSE E-Agriculture Markets Limitedum ஃபவுண்டேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் ரூரல் வேல்யூ செயின் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்கு வேண்டி அப்படின்னா அச்சும் ஃபார்மர்ஸ்க்கு வேண்டி அந்த விலையெல்லாம் நிர்ணயம் பண்ணுவாங்களா, அதுக்கு வேண்டி தான் இவங்க வந்து ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இல்லை FPOs அப்படின்னா என்னன்னு பாருங்கள், ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன்ஸ். ஓகேவா? ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன்ஸ். இல்லை வந்து BSE E-Agriculture Markets Limited வந்து மும்பையில் இருக்குது. இந்த ஃபவுண்டேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் ரூரல் வேல்யூ செயின் இது வந்து டெல்லி பேஸ்டு ஒரு ஆர்கனைசேஷன். ஓகேவா? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். அச்சு பீம் அப்படிங்கிறது இருக்கலாம். பீம் அப்படிங்கிற சோட்டா பீம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சோட்டா பீம் வந்து நிறைய வேல்யூவான ஒரு செயின் எல்லாம் நிறைய போட்டிருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, கட் நியூஸ் போகலாம். RBI imposes 1 crore penalty on cooperative Rapo Bank UA. அச்சோ RBI வந்து இந்த ரேப்போ பேங்க் அப்படிங்கிற ஒரு பேங்குக்கு வந்து 1 crore பெனால்ட்டி போட்டிருக்காங்க. எதுக்கு வேண்டி அப்படின்னா அவங்க ஒழுங்காக ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இந்த பெனால்ட்டி போட்டிருக்காங்க. இந்த ரேப்போ பேங்க் அப்படிங்கிறது எங்கே இருக்கக்கூடிய பேங்க் அப்படின்னா நெதர்லாண்ட் பேஸ்ட் பேங்க். பட் இதோட பிரான்ச் எங்கே இருக்குது அப்படின்னா மும்பையில் இருக்குது. ஓகே, கட் நியூஸ் போகலாம். ராஷ்ட்ரியா இஸ்பட் நிகாம் லிமிடெட் ஆர்கனைஸ்ட் ஃபிட் இந்தியா ஃப்ரீடம் ரன் 2.0 டு செலிப்ரேட் அசாதி கா அம்ரித் மஹோத்சவ். ராஷ்ட்ரியா இஸ்பாட் நிகாம் லிமிடெட் இவங்க வந்து விசாகப்பட்டினமில் உள்ள ஒரு ஆர்கனைசேஷன். ஓகேவா? இவங்க வந்து ஃபிட் இந்தியா ஃப்ரீடம் ரன் 2.0 அப்படிங்கிற ஒரு இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இது எதுக்கு வேண்டி அப்படின்னா அசாதி கா அம்ரித் மஹோத்சவ் வந்து செலிப்ரேட் பண்ணுற விதமாக இவங்க வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அசாதி கா அம்ரித் மஹோத்சவ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 75th இண்டிபெண்டன்ஸ் டே இருக்கலாம். August 15 நம்ம வந்து இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறோம். அந்த செலிப்ரேட் பண்ணுற விதமாக அசாதி கா அம்ரித் மஹோத்சவ் அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அதை கொண்டாடும் விதமாக தான் இவங்களும் இந்த ஃபிட் இந்தியா ஃப்ரீடம் ரன் 2.0 வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, கட் நியூஸ் போகலாம். DBS Bank India partnered with ODX India Solution Private Limited to introduce ODX Pay Later Solutions powered by DBS to provide credit solution to freight forwarders in shipping industry. DBS பேங்கும் ODX இந்தியா சொல்யூஷனும் சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. எதுக்கு வேண்டி அப்படின்னா ஃப்ரைட் ஃபார்வர்டர்ஸ் இன் ஷிப்பிங்
இண்டஸ்ட்ரி இருக்கலாம், இவங்களுக்கு வந்து அவங்க வந்து ஒரு கிரெடிட் சொல்யூஷனை ப்ரொவைட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு வேண்டி இவங்க சைன் பண்ணியிருக்காங்க. அச்சும் இந்த ஃப்ரைட் ஃபார்வர்டர்ஸ் அப்படிங்கிறவங்க இருக்காங்களா, அவங்க யார் அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஏஜென்ட்ஸ். ஓகேவா, ஆச்சும் ஒரு குட்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்து மூவ் பண்ணுவாங்களா, அந்த ஒரு ஏஜென்ட் தான் இவங்க. இவங்களுக்கு வந்து ஒரு கிரெடிட் சொல்யூஷன் வந்து ப்ரொவைட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு வேண்டி டிபிஎஸ் பேங்கும் ஓடிஎக்ஸை வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஓடிஎக்ஸ் பே லேட்டர் சொல்யூஷனை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, நியூஸ் போகலாம். PM Narendra Modi declared the 14th August as the Partition Rs Remembrance Day or Vibhajan Vibhishika Smriti Divas. அச்சோ 14th August வந்து பார்ட்டிஷியன் ஆர்எஸ் ரிமெம்பரன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பிஎம் மோடி வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அது வந்து பார்ட்டிஷியன் ஆர்எஸ் ரிமெம்பரன்ஸ் டே அப்படின்னு சொல்கிறாங்க. விபஜன் விபிக்ஷா ஸ்மிருதி திவாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இது எதுக்கு வேண்டி அப்படின்னா அதாச்சும் 1947 ஆகஸ்ட் 15 நமக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிது அப்படி தானே. அதுக்கு முந்தின நாள் வந்து நிறைய பேர் வந்து பார்ட்டிஷன், அதாச்சும் இங்கே இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்டிஷன் பண்ணியிருப்பாங்க. அதில் நிறைய பேர் ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்கள ரிமெம்பர் பண்ணுறதுக்கு வேண்டி தான் இந்த டேயை வந்து செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. ஓகே, நியூஸ் போகலாம். Credit B in partnership with RuPay and RBL Bank launched a virtual prepaid card named Credit B card in RuPay platform. அச்சும் கிரெடிட் பி அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து ரூபே கூடயும் அச்சும் ஆர்பிஎல் பேங்க் கூடயும் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. எதுக்கு வேண்டி அப்படின்னா அவங்களோட ஒரு விர்ச்சுவல் ப்ரீபெய்ட் கார்டை வந்து லான்ச் பண்ணுறதுக்கு வேண்டி, அச்சும் கிரெடிட் பி கார்டு, இந்த ப்ரீபெய்ட் கார்டை வந்து லான்ச் பண்ணுறதுக்கு வேண்டி இவங்க வந்து பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. ஓகே, இந்த கார்டை வந்து எங்கே லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரூபே பிளாட்ஃபார்மில் தான் இதை லான்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். ஆக்சுவலாக ஆர்பிஎல் பேங்க் வந்து ஆர்பிஐ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்பிஐயில் நம்ம ரூபாவை பே பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு நிறைய கிரெடிட் கிடைக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நியூஸ் போகலாம். இந்தியாஸ் 4 நியூ சைட்ஸ் ஃப்ரம் குஜராத் ஹரியானா ஆடட் டு ராம்சார் லிஸ்ட். ஆச்சும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு 4 சைட்ஸை வந்து ராம்சார் லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. ராம்சார் அப்படிங்கிறது ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ், அதுதான் ராம்சார் அப்படிங்கிறது. ஓகேவா, இது வந்து இந்த லிஸ்ட் எதுக்கு வேண்டி அப்படின்னா அதாச்சும் எந்தெந்த கண்ட்ரியில் ஏதாச்சும் வெட்லேண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து அது கூட ஆட் பண்ணிப்பாங்க. ஓகே, அதே மாதிரி நம்ம இந்தியாவிலேருந்து ஒரு 4 வெட்லேண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த ராம்சார் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, அது ஒரு ட்ரீட்டி, ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி. ஓகேவா, நெக்ஸ்ட் நம்ம இந்தியாவிலேருந்து எதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். தொல்லேக் வைல்ட் லைஃப் சேஞ்சுரி, வத்வானா வெட்லேண்ட், இந்த ரெண்டையுமே ஆட் பண்ணியிருக்காங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா குஜராத்தில் இருக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு சுல்தான்பூர் நேஷ்னல் பார்க், மிந்தவாஸ் வைல்ட் லைஃப் சாஞ்சுவரி, இந்த ரெண்டும் எங்கே இருக்குது அப்படின்னா ஹரியானாவில் இருக்குது. ஓகே, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். அதாச்சும் இந்த குஜராத் அப்படிங்கிற ராத்திரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஆச்சும் ராத்திரி வந்து இந்த ராம்சார் இருக்குல்ல, அந்த ராம் அப்படிங்கிற ஒரு பையன் வந்து இந்த வத்வானா அப்படிங்கிற வத்தி போன ஒரு லேக்கில் போய் குளிக்க போகிறான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அதே மாதிரி இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்க. ஹரியானா அப்படிங்கிறது யானை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. யானையில் வந்து இந்த ராம் வந்து சுல்தான் மாதிரி அந்த யானைக்கு பிஹைண்டு, ஓகேவா, பிஹைண்டு பின்னாடி ஏறி உட்காந்து போகிறான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நியூஸ் போகலாம். RBI cancels license of Raihad based Karnala Nahari Sahakari Bank of Maharashtra. ஸோ ஆர்பிஐ வந்து இந்த கர்நாலா நஹாரி சஹாகரி பேங்கோட லைசன்ஸை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். அச்சும் கர்ணன் மாதிரி நிறைய வள்ளல் பண்ணியிருக்காங்க. அதாச்சும் நிறைய பணத்தை வந்து எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, வள்ளல் மாதிரி வாரி வழங்கியிருக்காங்க. அதனால் அவங்கக்கிட்ட அடிக்கி கேபிட்டல் இல்லாமல் போயிருக்கு. ஓகேவா, அதனால் ரைடு போய் ஆர்பிஐ அவங்களுக்கு லைசன்ஸை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஆர்பிஐயோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னா மும்பையில் இருக்குது. ஆர்பிஐயோட கவர்னர் யாருன்னா சக்தி காந்தா தாஸ். ஓகே, நியூஸ் போகலாம். ICC to push for cricket's inclusion in Olympics 2028. ஆக்சுவலி ஐசிசி அப்படின்னா இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சில், இவங்க வந்து 2028 ஒலிம்பிக்ஸில் வந்து கிரிக்கெட்டை வந்து இன்க்ளூட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கான முயற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2028 வந்து ஒலிம்பிக் எங்கே நடக்க போகுது அப்படின்னா லாஸ் ஏஞ்சல்ஸில் நடக்க போகுது. ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஐசிசி இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சிலோட சேர்மன் யார் அப்படின்னா கிரெக் பார்க்லே. அவரோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னா துபாய் UAEயில் இருக்குது. ஓகே, நியூஸ் போகலாம். Maharashtra's Harshit Raja becomes India's 69th chess grand master. ஸோ ஹர்ஷித் ராஜா அப்படிங்கிறவங்க மகாராஷ்டிராவில் உள்ளவங்க. இவங்க வந்து நம்ம இந்தியாவில் உள்ள 69th செஸ் கிராண்ட் மாஸ்டராக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட ஃபர்ஸ்ட் கிராண்ட் மாஸ்டர் யாருன்னா விஸ்வநாதன் ஆனந்த். ஓகே, நியூஸ் போகலாம். கோமாலிகா பரி becomes new under 21 recurve world champion at youth world championship in போலாண்டு. ஸோ கோமாலிகா பரி இவங்க வந்து
அண்டர் 21 கேட்டகரியில் வந்து சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கே வச்சு அப்படின்னா வேர்ல்டு யூத் சாம்பியன்ஷிப் இன் போலாண்டில் நடந்த ஒரு சாம்பியன்ஷிப்பில் வந்து இவங்க வின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இது அதாச்சும் இது எந்த ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் அப்படின்னா ஆர்ச்சரி. இதை பார்த்துக்கோங்க, இது ஆர்ச்சரி. ஓகே, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். அதாச்சும் ஆர்ச்சரி தானே, அதனால் இவங்க வந்து கோமாவில் இருந்தாலுமே கரெக்டாக அவங்களோட எய்மை வந்து கரெக்டாக பறிச்சிட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, கண்டினியூஸ் போகலாம். Pakistan successfully test fires the nuclear capable surface-to-surface ballistic missile Ghaznavi. ஆச்சு பாகிஸ்தான் வந்து கஸ்னவி அப்படிங்கிற ஒரு மிசைலை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைல். ஓகேவா? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். அதாச்சும் இந்த கஸ்னவி அப்படிங்கிறது இதை காசு நகி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? காசு நகி அப்படின்னு நம்ம சொல்லி பாக்கி வச்சோம் அப்படின்னா, பாகிஸ்தான் அப்படிங்கிற பாக்கி அப்படின்னு ஞாபகம் வச்சோம். காசு நகி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கி வச்சோம் அப்படின்னா நம்மளை சர்ஃபேஸில் அதாச்சும் தரையில் போட்டே நம்மளை மிதிப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இதோட ரேஞ்ச் எவ்வளோன்னு பாருங்கள். 290 கிலோமீட்டர் வந்து இந்த மிசைலோட ரேஞ்ச். ஓகே, கண்டினியூஸ் போகலாம். ஃபார்மர் இந்தியன் டிஃபெண்டர் சின்மயி சாட்டர்ஜி பாசஸ் அவே. அச்சும் இந்தியன் டிஃபெண்டர் ஒருத்தங்க சின்மயி சாட்டர்ஜி இவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து ஒரு ஃபுட்பாலர். ஓகேவா? அச்சும் சின்மயி அப்படிங்கிறவங்க சிங்கர் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியும். அப்படி தானே, அவங்க சிங்கர் மட்டும் இல்லை, ஒரு ஃபுட்பாலரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஜெர்மன் ஃபுட்பால் லெஜெண்ட் ஜெர்ட் முல்லர் பாசஸ் அவே. ஜெர்மனில் உள்ள ஒரு ஃபுட்பால் லெஜெண்ட் வந்து ஜெர்ட் முல்லர் இவங்களே இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்க. அச்சும் நம்ம ஃபுட்டில் தானே நமக்கு முள்ளெல்லாம் குத்தோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இவங்களோட நிக் நேம் என்ன அப்படின்னா பாமர் டெர் நேஷன் அப்படிங்கிறது இவங்களோட நிக் நேம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.